வரேன் ஏங்க எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் 2 மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துடுவாருங்க. சரி இன்னைக்கு சாப்பிட வந்துடுவாரு. நானும் சமையல் பண்ணி ரெடியாக எடுத்துக்கிட்டு ரெடியாக உட்காந்துருந்தா ஃபோன் பண்ணி ஏவல இன்னைக்கு நான் சாப்பிட வர முடியாது, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன், வீட்டில் நீங்கள் இருக்கிறத சாப்பிடுங்க அப்படின்னு ஃபோன் அடிச்சார். நான் சொல்லிவிட்டேன், ஏயோ நான் இங்கே கஷ்டப்பட்டு உனக்கு சமைச்சு வச்சுருக்கேன், நீ கடையில் சாப்பிட்றியா? கடையில் சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு சேருமா? நல்லாவே இருக்காது. அது என்னென்னத்தை போட்டு ஆக்கி வைக்கிறாங்களோ, அதுக்கும் சோறு கெட்டு போய் என்னத்தையும் போட்டு ஆக்கி வைக்கிறவருக்கு சாப்பிட்டா 2 நாளைக்கு கூட பசிக்குது இல்லைங்க. கம்முண்டு மந்தமாகவே இருக்குது. பார்த்துருக்கீங்களா? ஹோட்டல் கடை சாப்பிட்டா ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சாப்பிட்டுக்கிற வந்தேன். அதுக்கிட்ட வீட்டில் சோறு ஆக்கியிருக்கீங்களா? சாப்பிட மாட்டேன். அப்படி அதனால தான் சோறை எடுத்துக்கிட்டு நான் வேலை வைக்கிற இடத்துக்கே கிளம்பிட்டேன். ஏங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு நான் வரேன், நீங்கள் கடையெல்லாம் ஒன்றும் சாப்பிட வேணாம் அப்படின்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி சரி வா வா அப்படின்றாரு. அவர் வா வான்னு இழுக்கையிலே தெரியுது. இன்னைக்காவது உன் சாப்பாட்டுலேருந்து தப்பிச்சு அப்படியே குடல் கறி மீன் அப்படின்னு வச்சு ஹோட்டலில் வாங்கிடுறேன்னு நினச்சிருந்துருக்காரு. விடுவோமா? சமைச்சு வச்ச சாப்பாடு அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால